guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. அகெயின் இந்த சீரீஸ் கலெக்ஷன் நானும் வேறு பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். பட் ஆனால் இது பண்ணுறதுல நிறையா டைம் கன்சியூம் ஆகுது. உடம்பு வேறு சரியில்லாமல் 2 நாள் பிரேக் எடுத்துட்டேன். நான் இப்போ வந்து சர்ப்ரைஸாக இப்போ ஒரு ட்ரிப்பு வேறு போக போகிறேன். ஸோ கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ட் ஆகிறதுனால வேறு கண்டென்ட் பண்ண முடியல கைஸ். சாரி. பட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம சீரீஸில் வந்துட்டு நிர்மலா மேம் காவியாவை வச்சு செஞ்சதோட முடிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நிர்மலா மேமை வந்து காவியாவோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வச்சு செய்கிறாங்கங்கிற அங்கே ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் 21 எபிசோட்ஸ் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. பட் ஷார்ட்ஸில் ரிலீஸ் ஆகாத 22 எபிசோடு வந்து இந்த லாங் ஃபார்ம் வீடியோவில் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் அதுவும் சொல்ல விரும்பல, நீங்களே போய் பாருங்கள். குட் மார்னிங் மேம். வாங்க மேம் ப்ளீஸ் சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லை உங்கள் ஸ்கூல் வந்து ஒன்லி கேர்ள்ஸ் இல்லை ஒன்லி பாய்ஸ் ஏதாவது மாற்ற போகிறீங்களா? அப்படி நீங்கள் ஏதாவது மாற்ற தான் சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு டிசி வாங்கிடலான்னு தான் நான் வந்தேன். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சுபு. எஸ் மேம். கோ கால் காவியா ஃப்ரம் யோர் கிளாஸ் அண்ட் யோர் கிளாஸ் டீச்சர். கோ. ஓகே மேம். சொல்லுங்கள் மேம், என்னாச்சு? என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணாமல் உங்கள் ஸ்டாஃப் நேற்று அவளை பனிஷ் பண்ணியிருக்காங்க. நேற்று அவள் சாப்பிடவே இல்லை. மேம் உங்களை பிரின்சிபல் மேம் கூப்பிடுறாங்க மேம். என்ன கூப்பிட்டாங்களா? எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. அந்த பையனை கூப்பிட்டு ஏதாவது விசாரிச்சாங்களா? இல்லை அந்த பனிஷ்மெண்ட்டையாவது 2 பேருக்கும் கொடுத்தாங்களா? இது என்ன பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி ஸ்கூல் ஏஜ்ல? அது ஒரு டீச்சராக இருந்து பார்க்குறாங்க. காவியா, உன்னை பிரின்சிபல் மேம் கூப்பிட்டாங்க. ஏண்டா? தெரில, ஏதோ கேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். பிரின்சிபல் மேமு, கிளாஸ் மேமு, வேற ஏதோ ஒரு ஆண்டி எல்லாரும் நிற்கிறாங்க. கேஸா? வரேன். போச்சு, ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத வேலை. அன்னைக்கே நம்ம நினைச்சா ஸ்டாப் பண்ணிருக்கலாம்டி. என்னடி நீ வேற, இதனால கார்த்திக் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோடி? சுப்பு என்னாச்சுடா? ஏன்டா? தெரிலடா, ஆனால் ஏதோ கேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். நீ அங்கே போய் நின்று என்ன பேசுறாங்கன்னு கேளுப்போ. ஐயோ போடா, எதுக்கு அவளை கூப்பிட்றாங்கன்னு தெரியல. ஏதோ கேஸுங்கும் போது என்னால் தானோன்னு எனக்கு பயமா இருக்கு. போய் பாருப்போ. எஸ் மேம். வாங்க மேம், ப்ளீஸ் உட்காருங்க. என்ன ஆச்சு மேம்? கிளாஸ்ல காவியாவோட பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மாம் என்ன பண்றீங்க? மேம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஐ திங்க் அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் பொண்ணு யாருக்கிட்டையுமே சொன்னாலானே எனக்கு தெரியல. நேற்று என்ன நடந்திருக்குன்னா, கிளாஸ்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது எனக்கு யாருமே சொல்லவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் தான், பொண்ணுங்க பசங்க பேசக்கூடாதுன்னு இன்னும் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஜென்ரேஷன்ல இப்படி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றது மூலமா நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி தர விரும்புறீங்க? மேம் வி கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். ஆக்சுவலி எனக்கு கிளாஸ் சைட்ல இருந்தோ கிளாஸ் டீச்சர் சைட்ல இருந்தோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. நான் கிளாஸ் டீச்சர்ட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணலம்மா. நீ இரு, நான் மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி என் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க, சாரி, இதெல்லாம் நான் கேட்க வரல. எனக்கு என் பிள்ளைய பற்றி தெரியும். ஈவன் அந்த பையனை பற்றி கூட எனக்கு தெரியும். தேர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. என் பிள்ளை மேலே எனக்கு அதை விட அதிக நம்பிக்கை இருக்குது. பட் இந்த டீச்சர், நான் கூட என் பிள்ளைய பட்னி போட்டது இல்லை மேம். நேற்று அவள் சாப்பிடாம வந்து நிற்கிறா. வேர் இஸ் நிர்மலா மேம்? ஷீ இஸ் ஆப்சென்ட் டுடே மேம். ஐ டோட்டலி அக்ரி மேம். நான் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண விட்டுருக்க மாட்டேன். இல்லை மேம், எனக்கு உங்களோட பாயிண்ட் புரியுது. ஆக்சுவலி நான் இதை பெரிய இஷ்யூவாகவே ஆக்கியிருக்க மாட்டேன். பட் இது என்ன ஒரு ஈக்குவாலிட்டி? பையனுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட். அதனால தான் நான் வந்து நின்னே. பிகாஸ் இவ இப்போ அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா நாளைக்கு சொசைட்டியில் இப்படி தான் மேம் நிறைய கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஐ வாண்ட் டு டாக் டு தட் மேம், நிர்மலா மேம். நிர்மலா, ஐ வாண்ட் டு டாக் வித் ஹர். நான் டெஃபினட்டாக அந்த டீச்சரையும் கூப்பிட்டு பேசுகிறேன். அண்ட் நான் காவியா கிட்டேயுமே வந்து என்னென்னு விசாரிக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் அதை சார்ட் பண்ணிடுறோம் மேம். பிள்ளைங்களை நீங்கள் எங்களை நம்பி அனுப்புறீங்க. கண்டிப்பாக அவங்களை பார்த்துக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. இதுக்கப்புறம் இது மாதிரி ரிப்பீட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு காவியானில் எல்லாருமே என் பிள்ளைங்க மாதிரி தான். ஓகே மேம், இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு நானும் விரும்பல. அதனால அவங்க அப்பாட்ட கூட நான் கொண்டு போகல. தேங்க்யூ மேம். யூ கோ டு யுவர் கிளாஸ் மா. நீ கிளாஸ் போ. இனிமேல் ஏதாவதுனா மேம் கிட்ட சொல்லு. ஓகே மேம். தேங்க்யூ மேம். வாட் இஸ் ஹேப்பனிங் மேம்? கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருக்கீங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்ற அளவுக்கு வச்சிருக்கீங்க. மேம் ஐம் வெரி சாரி. எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ மேம். 10th பிள்ளைங்களுக்கு டீச்சரா இருக்கீங்க. இந்த வயசு அந்த பிள்ளைங்களாம் எப்படி நடந்துக்கும், அதுக்கு ஒரு டீச்சர் எப்படிலாம் நடந்துக்கணும்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைச்சேன். இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். இந்த மாதிரி ஹையர் கிளாஸ்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, ஸ்கூல் ரெப்புடேஷன் கெடக்கூடாதுன்னு நான் அவ்வளோ பாடுபட்டு இருக்கேன். டுமாரோ நிர்மலா மேம் வந்தோடனே we are definitely talking about this. சாரி மேம். ஓகே மேம். டே சுபு, என்னாச்சு? என்ன ஆச்சு தெரியுமா? சுபு என்னடா ஆச்சு? வந்தது காவியாவோட அம்மாடா. காவியா அம்மாவா? எதுக்குடா வந்தாங்க? மேம் சாரி மேம், உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுக்கணும்னு நான் நினைக்கல மேம். மேம் வெரி இட்ஸ் ஓகேடா கண்ணா. நான் அப்பவே போக சொன்னேன்ல. பார், எதுவும் பிரச்சனை இல்லை. என்ன நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஐயோ, சாரு மேம் என்னடா பண்ணாங்க? முதல்ல அவ என்னடா தப்பு பண்ண? எல்லாம் என்னால தான்டா. அந்த பொண்ணு
நான் சாப்பிடலன்னு சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்டுச்சுரா. அவ ஏன் இப்படி தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு சாரு மேம் போய் மாட்டி விட்டா? ஏய் யாரா அவ? லூசா நீ? இப்ப நீ எந்த தப்பு பண்ணாம உனக்கு கிளாஸை விட்டு வெளில தொத்தி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நீ ஏத்துப்பியா? அவங்க வீட்டுல போய் சொல்ல மாட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். இத்தனைக்கும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கூட பண்ணல, அவங்க அம்மாவா கரெக்டா புரிஞ்சுட்டு வந்து பேசியிருக்காங்க. எனக்குமே புரியுது மேம், அதனால நான் வீட்லயுமே இதை பெருசா சொல்லல. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு நான் ரொம்ப சின்னதா தான் சொன்னேன். அவங்க அப்படி கோவப்பட்டு வந்து சரி அழாத, யூ ஆக்சுவலி ஹேட் அ வெரி பிரேவ் மாம். உங்க அம்மா பேசுனதுல எந்த தப்புமே இல்லை, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். பட் என்கிட்ட உண்மையை சொல்லு, உனக்கும் கார்த்திக்கும் எதுவும் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருந்தா. இப்போ இதெல்லாம் தேவையா சொல்லு? கொஞ்சம் ஓவரா தான் போற பிரியா. ஏய் என்ன இவ எப்படி பேசிட்டு இருக்கா? நீ அவ ஃப்ரெண்டு தானே பிரியா? நீயே விட்டா அந்த மேம்க்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்ப போல. அந்த மேம் என்னமோ அந்த 12th ஆகாஷ் அண்ணா மாதிரி நம்ம ஏதோ லவ் கிவ் பண்ணிட்டு இருக்கோம், கேஸ் பண்றோம்னு சொல்லி அந்த மேம் ஏதோ சீனை போட்டுருச்சு அன்னைக்கு. நம்மளாம் சின்ன பசங்கடி, படத்தை பார்த்துட்டு 9th லவ் வந்துடும், 10th லவ் வந்துடும், அப்படிலாம் இல்லை. நமக்கு இன்னும் அந்த மெச்சூர்லாம் வரல. மேம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேம். அவன் பாவம், அவனை மேம் காலையிலே நல்லா திட்டாங்க. அவன் சாப்பிடாம எழுதிட்டு இருந்தான். அவன் இல்லை விக்கி, சுப்பு, நம்ம கிளாஸ் எந்த பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி நான் இதான் பண்ணியிருப்பேன். புரியுது. ஆனால் நீ நிர்மலா மேமோட பாயிண்ட்டையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்க நம்மளோட ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி வளர்ந்தவங்க. அவங்க காலத்தில் ஒரு பொண்ணும் பையனும் பேசினாலே தப்புன்னு சொல்லி தான் வளர்த்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டெல்லாம் கொஞ்சம் பெரியவங்கலாம் கடுகடுன்னு இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இந்த ஜென்ரேஷனல் ட்ராமாவை நானே அனுபவிச்சிருக்கேன். பட் என்னைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ என் பிள்ளைங்களுக்கோ அதை நான் கொடுக்க மாட்டேன். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இப்போ என்கிட்ட சண்டைக்கு வரீங்க, இருந்தாலும் ஒரு இடம் பொருள் லேவலா ஆவலா அதெல்லாம் பார்க்க வேணாமா? ஃப்ரெண்டுனா என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாமா கிளாஸ்ல உட்காந்து? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். இப்போ எனக்கு சாரு மேம் நினைச்சாதான்டா கவலையா இருக்கு. அவங்க கிட்ட ஒரு குட் ஸ்டூடெண்டா பேர் வாங்கணும்னு நினைச்சேன். ஏ நீ ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல, நாளைக்கு நம்ம மேம்க்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம போய் சொல்லுவோம், நிர்மலா மேம் தான் எல்லாமே பண்ணாங்கன்ட்டு. என்ன சொல்ல வர மாட்டியா? உட்காருங்க மேம். வர வர நம்ம ஸ்கூலோட நல்லதுக்காக நிறைய கஷ்டப்படுறீங்க போலயே. மேம் நேற்று என்ன நடந்துச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு பேரண்ட்டை அவங்க பிள்ளைங்க தப்பு பண்ணிச்சா என்னன்னு தெரியாமே வந்து பேசியிருக்காங்க. நீங்க பாட்டுன்னு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. நேற்று நான் மட்டும் இருந்திருக்கணும். என்ன மேம் செஞ்சிருப்பீங்க? செய்யாத தப்ப நீ செஞ்சேன்னு சொல்லி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால அப்படி என்ன உங்களுக்கு கிடைச்சிட போகுது? இத்தனை வருஷத்துல எத்தனை பேட்ச் பார்த்துருப்போம். இதெல்லாம் என்ன புதுசா நமக்கு? இதுங்க பண்றதெல்லாம் என்ன ஒழுங்கா? அவங்க பண்ண தப்பா இருந்ததா அவங்க கிளாஸ் டீச்சருக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கலாமே மேம். அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். மேம் நான் பிள்ளைங்க கிட்ட பேசிட்டேன். காவியோட அம்மா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொன்னாங்களோ அதே அளவுக்கு நானும் ஸ்ட்ராங்கா சொல்றேன். பிள்ளைங்க மேல எந்த தப்பும் இல்லை மேம். இப்படி கண்ணை மூடிட்டு நம்புறது, ஓவரா ஃப்ரீடம் கொடுக்கறதுனால இப்ப எல்லாமே கெட்டு போயிருக்காங்க. முன்னாடிலாம் அடிச்சு வளர்க்கணும்னாங்க, இப்பெல்லாம் டீச்சர்ஸ் அடிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸே போட்டுட்டாங்க. முன்னாடிலாம் டீச்சரை அவ்வளோ மரியாதையாக நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா ஸ்டாஃபுங்குதுங்க. நான் ஒரு விஷயத்த உறுதியாக சொல்லிக்கிறேன், எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. எனக்கு இந்த ஸ்கூலோட பேரு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பிரின்சிபலாக இந்த 3 வருஷத்துல இந்த ஸ்கூல் மேலே எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் இந்த ஸ்கூலோட டிக்னிட்டியை காப்பாற்றிட்டு இருக்கேன். அதை விட முக்கியம் கரஸ்பாண்டன்ஸ் சார் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றிட்டு இருக்கேன். அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அதை திருத்தத்துக்கு தான் டீச்சர்ஸ் நம்ம இருக்கும். அதை குத்தி காட்டி கஷ்டப்படுத்தி பனிஷ்மெண்ட் கொடுத்து அது ஒரு காசிப் ஆக்கி நாம 1/2 மணி நேரம் ஸ்டாஃப் ரூமில் கதை பேசணுங்கிறதுக்காண்டி ஒரு பிள்ளைங்களுடைய மனசை கஷ்டப்படுத்த முடியாது மேம். அப்படிலாம் நீங்கள் சொல்லிட முடியாது மேம். இது வரைக்கும் எத்தனை பெண் பிள்ளைங்களுடைய படிப்பை நாங்கள் காப்பாற்றிருக்கோம் தெரியுமா? இப்படி தான் இந்த ஏஜில் லவ் கிவ்னு சுற்றிட்டு இருக்கோங்க. இதுங்கெல்லாம் மண்டேலே 4 தட்டி வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் அதுங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு நல்ல பர்சன்டேஜோட இந்த ஸ்கூலை விட்டு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா மேம்? உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஏதாவது பிரச்சனை இருக்கு, அவங்க மேலே ஏதாவது தனிப்பட்ட கோவம் இருக்குன்னா அதை காட்டுறதுக்கான இடம் இது இல்லை மேம். நான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கேன். நாட் ஒன்லி 10B, நிறைய கிளாஸ் உங்க மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு தான் மேம் இருக்காங்க. நான் எதுவுமே கேட்காம அமைதியாக இருக்கேன் அப்படின்னா ஐம் நாட் சப்போர்ட்டிங் யூ. உங்களோட சீனியாரிட்டி அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். பட் மேம் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இது எனக்காவது கரஸ்பாண்டன்ஸ் அது வரைக்கும் போகுது அப்படின்னா என்னால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது மேம். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு மேம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ரிப்பீட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ மேம். மேம் நான் கடைசியாக ஒன்று தான் சொல்லிக்கிறேன். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டே தான் இருக்கணும். பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீச்சிங் மெத்தடை மாற்றுற மாதிரி தான் இதுவும். இங்கே யார் சுப்பீரியர், யார் மேலே, யாருக்கு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஆச்சுன்னா என் ஆஃபீஸில் கூப்பிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேன் மேம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் முடிவு எடுப்பாங்க. And by the way, Shrishti Science Project next Friday date fix பண்ணிருக்கோம். As a senior higher secondary science teacher, I want your 100% potential in this. So அதுக்கான preparations எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மேம். You may go now மேம். விக்கி, காவியா வந்துட்டாளாடா? உன் பின்னாடி தான் வரா, நீயே பாரு. ஹாய், குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். சில் தானே நீ? நான் சில் தான். எங்கள் அம்மா பற்றி தெரியும்ல, எந்த ப்ராப்ளமும் இல்லை, சார்ட்டட். உய், நேற்று நான் மெசேஜ் அனுப்புனேனே, பாத்தியா? இல்லைடா, நேற்று மெசேஜே பார்க்கல, ஃபோனே எடுக்கல, கொஞ்சம் படிக்கிற வேலை இருந்தது. எக்ஸாமே இல்லையே, படிக்கிறியா உட்காந்து? படிக்கல எழுதிட்டு இருந்தேன். கரெக்டாக வேலை பார்க்குற. 2 டாபிக் அனுப்புனேன், போய் பாரு சரியா? கார்த்திக், ஆக்சுவலி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணலாமா? எல்லாருமே மாடல்ஸ் தான் பண்ணுவாங்க, நம்ம அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். அப்புறம் என்கிட்ட லேப்டாப் இல்லை, உங்ககிட்ட இருக்கா? லேப்டாப்பா? என் அக்கா லேப்டாப் வாங்கிட்டு வரவா? நான் மேம்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன். ஓ டேய், லேப்டாப்ல வச்சு பண்ண போறீங்களா? பெரிய லெவல் ப்ராஜெக்ட் போலயே. எத்தனை கோடி பட்ஜெட்? ஓகே, ஆல் பிரசன்ட் இன்னைக்கு. என்னடா சிருஷ்டிக்கு எல்லாரும் மேத்ஸ்ல பேர் கொடுத்து வச்சிருக்கீங்க? மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்லாம் கேட்டால் என்னடா சொல்லுவீங்க? மேம் மேத்ஸ் ஈஸி மேம், அதான். என்னமோ பண்ணுங்க மேம்.
சொல்லுடா. ஸ்ருஷ்டிக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணலாமா மேம்? சூப்பர், பண்ணலாம், நல்ல ஐடியா. மேம் நாளைக்கு வந்துட்டு லேப்டாப் கொண்டு வரலாமா? 2 பேர் சேர்ந்து பண்ணுறோம், அதனால் வீட்டுக்கு போயெல்லாம் பண்ண முடியாது மேம். லேப்டாப்பா? நான் நாளைக்கு பிரின்சிபல் மேம்கிட்ட கேட்டு சொல்லவா? ஓகே மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். சிரான். Take out your books. இன்னைக்காவது கேஸ் நடத்தாம கிளாஸ் நடத்துவாங்களான்னு பார்ப்போம். Why nobody gave name for science project? சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு யாரும் நேம் கொடுக்கலையா? ஐயோ, ஐ கான்டாக்டே வச்சுக்கூடாது. காவியா பார்க்காத, அவங்கள பார்க்காத. லூசு, எல்லாம் என்ன சப்ஜெக்ட் பண்றீங்க? மேக்ஸ் மேம். எல்லாரும் மேக்ஸா? என்ன கிளாஸ் ஃபுல்லா மேக்ஸ் தான் பண்ணுவேன்னு முடிவு எடுத்து வந்திருக்கீங்களா? மற்ற சப்ஜெக்ட்லாம் பண்ண தேவையில்லையா? என்ன நான் இன்டர்னல் மார்க் போடணுமா வேணாமா? கிவ் மீ ஒன் பென். எப்படியும் இப்போ நாங்கள் தான் சிக்க போகிறோம். ஸ்வேதா என்ன பண்ற நீ? மேம் ஐ எம் அண்ட் விக்கி ஆல்ரெடி டூயிங் மேக்ஸ் மேம். சிக்கிட்டோம்ல 2 பேருக்கும் அப்போ சயின்ஸ் இன்டர்னல் மார்க்ஸ் வேணாம், அப்படிதானே? மேம் ஆல்ரெடி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேம். யூ போத் ஆர் கேப்பபிள் ஒன்லி. யூ போத் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், ரெண்டுமே சேர்ந்து பண்ணுங்க. அதர்ஸ் டோன்ட் கம் அண்ட் ஆஸ்க் மீ இன்டர்னல் மார்க்ஸ் கம்மி பண்ணிருக்கீங்க மேம், ப்ளீஸ் மேம். கொடுக்கவே மாட்டேன். சிக்குனா சித்தப்பா. ஸ்வேதா விடு, பார்த்துக்கலாம். பண்ணு பரவாயில்ல. விட்டுட்டு ஆளா 2 டாப்பர்ஸும் கை கோத்தீங்கல்ல, பண்ணுங்க. கார்த்திக்கு கால் பண்ணலாமா இல்ல அவன் கால் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? பிரியா பூஸ்ட் ரெடி வா. வரேம்மா. சொல்லு பிரியா, நானே கால் பண்ணணும்னு நினைச்சேன். ஹலோ கார்த்திக், நான் இப்பதான் சாரு மேம்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அவங்க லேப்டாப் கொண்டு வரலான்னு சொல்லிட்டாங்க. சரி, நாளைக்கு கொண்டு வரேன். அப்புறம் சார்ஜ்லாம் வந்து அங்கே வந்து போடுற மாதிரி கேட்கக்கூடாது. ஸோ சார்ஜ் ஃபில் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க. நெட் கனெக்ஷன் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஐபி மேம் கிட்ட சொல்லி பெர்மிஷன் கேட்டு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. சரி பண்ணி ப்ராப்பரா கொண்டு வருவேன். என்ன இவன் எடுக்கவே இல்லை? ஐயோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா ஒண்ணுக்கு 2 ப்ராஜெக்ட். எங்களை மட்டும் ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஏமா இப்படி புலம்பிட்டே இருக்க? அந்த சயின்ஸ் மிஸ் எப்படி தெரியுமா மிரட்டுறாங்க? இன்டர்னல் மார்க் போட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்கம்மா. நாங்க வேணாம், நாங்க வந்து ஆல்ரெடி மேத்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் இல்ல நீ பண்ற, யூ கேன் டு இட்னா என்ன? நாங்க என்ன இழுச்சுவாயா? ஆஹா, சிக்கன் பீஸ், சிக்கன் குழம்பு, இன்னைக்கு ஒரு பூரி. நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்களே. ஹலோ சொல்லு காவியா. உன்னை வீட்டுக்கு போனோடனே கால் பண்ண சொன்னலடா. இல்ல நான் இப்பதான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டியூஷன் போயிட்டு கிரவுண்டு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். ட்ரெஸ் கூட இன்னும் கழட்டல. இப்பதான் சாப்பிடலான்னு அப்படியே பெசஞ்சு நீ சொல்லு சொல்லு லூசு பயலை. அதுவா முக்கியம். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? லூசு பாலா நிறைய பிரிண்ட் அவுட் எடுக்கணும். என் வீடு கிட்ட எல்லாம் கடை கிடையாது. உனக்கு எல்லாமே அனுப்பி வைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துட்டு வந்து சொதப்பிடாத. நோ ப்ராப்ளம். நம்ம வீடு கிட்ட வேற பிரிண்ட் அவுட்னா நைட் 11 மணி வரைக்கும் இருப்பாரு. இப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம். நோ ப்ராப்ளம். நீ எல்லாத்தையும் அனுப்பி வை, நான் எடுத்து வச்சிடுறேன். கரெக்டா செக் பண்ணி எடுறா. ஏதாவது 1-2 பேப்பர் மிஸ் ஆயிட போகுது. பை. கலர் பிரிண்ட் அவுட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா? டேய் சூனா போனா போட்டோஸ் எங்கடா இருக்கு? அதுல எல்லாமே லெட்டர்ஸ் தானே, அப்புறம் எதுக்கு கலர்? ஓகே. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் எங்க கிரவுண்ட்ல இருக்கேன். இப்ப பாரு கிரவுண்ட்ல தான் இருப்பியா? நீ இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாம் எழுத போற. கொஞ்சமாவது பயம் இருக்கா? படிக்கலாம் மாட்டியா? ஹலோ நான் ஒன்னும் மக்கு ஸ்டூடெண்ட்லாம் இல்லப்பா. உன்னோட நல்ல மார்க் எடுத்து காட்டுறேன். நீயுமா? என்னது? இல்ல நான் ஒரு வாட்டி ஸ்வேதா கிட்ட அவளை விட அதிக மார்க் எடுத்து காட்டுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ என்னை விட அதிக மார்க் எடுப்பேன்னு நீ சொல்ற. எனக்கு தெரிஞ்சு இப்படியே சொல்லி கடைசியில சுப்பு தான் நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறாங்க பாரு. அப்புறம் என் மேல எதுவும் கோவமா இருக்கியா? எதுக்கு? இல்ல அன்னைக்கு ஸ்கூல்ல ப்ராப்ளம் வரும்போது நானு சுப்பு ஸ்வேதா எல்லாருமே உனக்கு கொஞ்சம் திட்டோம்ல. உனக்கும் காவியாவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்படிலாம் எதுவுமே இல்லடா. இந்த பிரச்சனை வந்தா நம்ம எல்லாருக்கும் தானே ப்ராப்ளம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே கஷ்டப்படுவோம். அதனால தான் அப்படி சொன்னேன். இல்ல நீங்க 2 பேரோட கையை கோத்துன்னு சுத்துவீங்களே, அன்னைக்கு கொஞ்சம் அவளுக்கு அகைன்ஸ்டா பேசின மாதிரி இருந்தது. அதான் தேவையில்லாத பிரச்சனைங்கிறதுனால தான் அப்படி சொன்னேன். சரி சில் சும்மா தான் கேட்டேன். விடு. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. மேம் வரதுக்கு முன்னாடி காலையிலே கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். நான் வச்சிடுறேன். பாய். ரொம்பலாம் கேப் விட மாட்டேன். இந்த 22 எபிசோட் இன்னிக்கே வந்துட்டு ஷார்ட்ஸ்லையும் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு எல்லாரும் பலமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் ட்விஸ்ட் இருக்குங்கிறத வந்து போக தெரிஞ்சுக்கோங்க. டடா, பை.